பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட பேசுகிற சில வார்த்தைகள் என்னவென்றால் வெறுமை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலையில நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு வெறுமை காணப்படுகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவங்க யோசிக்கிறாங்க, எதனால இந்த வெறுமை? நான் வாரந்தோறும் சர்ச்சைக்கு போறேன், வாரந்தோறும் நான் உபவாசிக்கிறேன், நான் மாதந்தோறும் காணிக்கைகளை செலுத்துறேன், அனுதினம் வேதத்தை வாசிக்கிறேன், ஆனா என்னோட வாழ்க்கையில் ஒரு வெறுமை காணப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, பேதுருவோட வாழ்க்கை பாருங்க. ஆண்டவரை சந்திப்பதற்கு முன், ஆண்டவரை சந்தித்த பின் அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் எப்படி இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் பேதுருவை பார்க்கும்போது அவர் வெறுமையா தன்னுடைய வலையை அலசி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆனா ஆண்டவர் சொன்னபடி அவர் வலையை போடும்போது வலை கிழியத்தக்கதாக, ஆனா கிழியல. ஹல்லேலூயா. அதை சிந்தித்து பாருங்க. கீழே வலை, ஆனா பிறருக்கு செய்கை காட்டி, அடுத்த படையில இருக்க நண்பர்கள் செய்கை காட்டி இழுக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு மீனை ஆண்டவர் பேதுருவோட வாழ்க்கையில செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய சித்தத்தின்படி, வார்த்தையின்படி நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கரெக்டு தான். நம்ம வாரந்தோறும் சர்ச்சைக்கு போறோம், வாரந்தோறும் உபவாசிக்கிறோம், ஆனா இது எல்லாவற்றையும் நாம் செய்கிறோம். ஆனா ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி செய்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சற்று நிதானித்து நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா, இதை நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் ஒரு வெறுமை காணப்படவே படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை பார்த்தோன்னே நிச்சயமா நான் ஒரு பாவியான மனுஷன், நீங்க என்னை விட்டு விலகி போங்கன்ற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அர்ப்பணிப்பான ஒரு வாழ்க்கை அர்ப்பணிக்கிறார், தன்னை முற்றிலுமாய் ஆண்டவர் அர்ப்பணிக்கிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் சரி, ஆண்டோட வார்த்தையின்படி நாம் செய்கிறோமா இல்லையா என்று சற்று நிதானித்து பார்த்தோம்னா நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை வெறுமையா காணப்படவே படாது. சந்தோஷமா இருங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.